லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சில அற்புதங்கள் நமக்கு வேண்டும் என்று திகைத்து கொண்டிருக்கும் போது அது கடினமான அற்புதங்களைப் போல காட்சியளிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அது லேசான காரியமாக இருக்கும். ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியமாக இருக்கும். ஒருவேளை நாம் பலவீனர்களாக இருக்கலாம். சில காரியங்களே பலன் இல்லாதவர்களாக இருந்து பலனற்றவர்களாக இருந்து நாம் வேண்டாத சில காரியங்களே அநேக தரம் மறுபடியும் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது என் இயேசுவுக்கு லேசான காரியம். உங்களுக்கு வேண்டிய காரியம், நமக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் செய்து முடிப்பார். பலன் உள்ளவர்களாக இருந்தாலும் பலனற்றவர்களாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய தேவன் நமக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஆசா என்கிற ராஜாக்கு விரோதமாக அநேகர் படையெடுத்து வரும்போது அவர் ஆண்டை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆசா என்கிற ராஜாவுக்கு உதவி செய்தார். அதே போல நமக்கும் இந்த நாளிலே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். God bless you. A wonderful day. Amen.